பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெஃபர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தேவனாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இயேசு கிறிஸ்து மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் அழைக்கிறார். அதே போல கீழ்ப்படிந்து கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாமுக்கு பின்பாக நிறைவான ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த அடியில சொல்லும் போது சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே ஒழிய யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, சபிக்காதீங்க என்று சொல்லுகிறார். சாபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். எதினாலெல்லாம் சாபம் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஒழிய யாரை என்ன பண்ணிடாதீங்க, சபிச்சிடாதீங்க. சாபம் இட வேண்டியது நம்முடைய வேலை அல்ல. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சாபம் எதினால் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது உபாகமம் 11ஆவது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம், அநேகருடைய வாழ்க்கையில ஏன் சாபம் வருகிறது என்று சொன்னால், சோத்திரம் வேறே தேவர்களை வணங்குவதினால் இன்னைக்கு மனுக்குலத்திற்கு சாபம் வரும். பிரியமானவர்களே, நீங்க உலகத்துல சோத்திரம் மரத்தை தெய்வமாக, பறவைகளை தெய்வமாக, இன்னைக்கு சோத்திரம் உருவத்தோட தெய்வமாக, சோத்திரம் செத்தவர்களை தெய்வமாக வணங்குகிற இப்படிப்பட்ட காரியம் நம் தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உண்டாக்கின தெய்வத்தை நாம் வணங்க வேண்டுமே ஒழிய நாமளா ஒண்ணு உண்டாக்கி வணங்க கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, உண்டாக்கின தெய்வம் ஒருத்தர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதையெல்லாம் நம்ம வணங்குறோமோ அதெல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது சாபத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை தன் சொந்த தெய்வமாக நீங்கள் வணங்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே முதல் கட்டளை, அதாவது கற்பனைகளை சொல்லும் போது முதல் சோத்திர சொல்லுகிற ஒரு காரியம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்களை நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனை வணங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். பொருள் ஆசை கூட நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். ஆகையால் வேற தேவர்களை வணங்குவதனால் சாபம் வருகிறது. 2வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்திலே 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக வாழ்ந்தார்களாம். சோதரன் தேவன் எச்சரிப்பை அந்த ஜனங்கள் கேட்டும், தேவனுடைய எச்சரிப்பை ஏலி தாத்தா தம் பிள்ளைகளுக்கு சொல்லியும் பிள்ளைகள் என்ன பண்ணவில்லையாம், கீழ்ப்படியவில்லையாம். இன்னைக்கு சோத்திரம் நல்ல சத்தியத்துக்கு, ஆவிக்குரிய சத்தியத்துக்கு, ஆவிக்குரிய வசனத்துக்கு, வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அது யாரா இருந்தாலும் சரி உங்க மேலே சாபம் இருக்கும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், சத்திய வார்த்தை உங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். ஏலியின் பிள்ளைகள் கீழ்ப்படியாம போனதுனாலே ஓப்பனி பினேகாசுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது. சாபத்தினாலே ஒரே நாளில் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க.
நீங்க நல்லா இருப்பீங்க பிரியமானங்களே. உங்களுடைய நன்மைக்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, துன்மார்க்கன் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும். துன்மார்க்கன் வீட்டில், அப்படியானால் என்ன? துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்க பேச்சு, துன்மார்க்கமான செயல்பாடு, அடி தடி, கொலை குத்து, சோத்திரம், இப்படி துன்மார்க்கமான வாழ்வு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, சோத்திரம், அசுத்த பழக்க வழக்கங்கள், சினிமா, மோகம், விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் துன்மார்க்கமான வழி. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியில கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட தவறான பாதையில சோதரன் செல்வீர்னு சொன்னா உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சாபம். அது நீங்கள் மறந்து போகாதீங்க பிரியமானவர்களே. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழாதீங்க. இருமனமான வாழ்வு வாழாதீங்க. ஆலயத்துல ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், வீட்டுல ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் வேண்டாம் பிரியமானவர்களே, வேண்டாம். தேவனுடைய நியாய தீர்ப்பினால் வரப்போகிறது. அதனால் ஜாக்கிரதையா இருங்கள். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபத்துக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சோத்திரம் சாபம் பயங்கர கொடுமையானது. வாழ்க்கை சின்னாபனமாக்கி விடும், கொடுமைப்படுத்தி விடும். நிம்மதியா வாழ முடியாது. பணம், பொருள், ஆஸ்தி, பட்டம் எது இருந்தாலும் நீங்கள் நிம்மதியா வாழ முடியாது. உங்க வாழ்க்கை அது சாகடித்து விடும். அதற்குதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில கொடுமையான சாபங்களை, கொடுமையான அக்கிரமங்களை தாம் மேல ஏற்றுக்கொண்டதுனால அவர் கொடுமையாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு அவரை சோத்திரம் சாகடித்தாங்க. அந்த கிறிஸ்து சோத்திரம் மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இருக்கிறவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நியாயபிரமாணத்திற்கு சாபத்துக்கு நீங்களாக்கி உன்னைய எண்ணியம் மீட்டு விட்டார். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபமான வாழ்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அநேக பிள்ளைங்க ஆண்டவரே தாம் மேலேயும் தன் குடும்பத்தின் மேலேயும் மற்றவர்களை மேலேயும் சாபம் விட்டு அதை தன்னுடைய தலை மேலே போட்டுக் கொள்கிறார்களப்பா. இந்த சாபமானது எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். வேற தேவர்களை வணங்குகிறதுனாலே சாபம் வரும் என்று சொல்லியும், கீழ்ப்படியாமையினால சாபம் வரும் என்று சொல்லியும், துன்மார்க்கமான வாழ்வு சாபத்தை கொண்டு வரும் சொல்லி என்று நாங்கள் பார்த்தோம். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியிலிருந்து இதை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.